ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் சந்தோஷமா இருங்க. நீங்கள் சந்தோஷமா இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். வழக்கம் போல் நம்ம ஒரு நல்ல ஒரு கதை மூலமாக நம்ம இந்த மெடிடேஷன் ஆரம்பிப்போம். அதாவது பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய மகன் சின்ன வயசில் என்ன பண்ணான்னா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகவே இருக்கார். அவருக்கு ரொம்ப வருத்தம். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஞானிக்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாரு. ஐயா, என்னோட பையன் சின்ன வயசுல ரொம்ப கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறான். அதான் நீங்கள் தான் அவனுக்கு ஏதாச்சும் அறிவுரை சொல்லணும், மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஞானி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நீ போய் உன் பையனை அமுச்சு விடுப்பா அப்படின்னு சொல்கிறார். அந்த பையனும் வர்றான். வந்துட்டு அந்த ஞானி என்ன பண்ணுறாருன்னா, அந்த பையனை காட்டுக்குள்ளே கூட்டு போகிறார். காட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு சின்ன சின்ன செடியெல்லாம் பிடுங்கி போடுப்பா அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த பையன் என்ன பண்ணான்னா, சின்ன சின்ன செடியெல்லாம் ஈஸியாக வந்து பிடுங்கி போடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் பெரிய பெரிய செடியெல்லாம் இருக்குமே அதெல்லாம் எல்லாமே பிடுங்கி போடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு, அதை பிடுங்கி போட்டுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, பூக்கள் உள்ள செடிகள் இருக்குது, அந்த பூக்கள் இருக்குல்லப்ப அந்த பூக்கள் செடி எல்லாமே எடுத்துடுவா, பிச்சு போட்டுரு அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் போய் பூக்கள் இருக்கிற செடியை ஃபுல்லாக பிக்க போகிறான். மனசு கேட்கவே இல்லை. அப்போ தயங்கி நிற்கிறான். அப்போ அந்த ஞானி கேட்குறாரு, என்னப்பா தயக்கமாக நிற்கிற, அந்த செடியை ஃபுல்லாக பிச்சு போடுப்பா, அந்த பூக்களை ஃபுல்லாக பிச்சு போடு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பதிலுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐயா இவ்வளோ நேரம் நீங்கள் செடி பெரிய செடியெல்லாம் பிச்சு போட சொன்னீங்க, ஆனால் இந்த பூக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இது எனக்கு பிச்சு போட மனசே இல்லை சிறுவன் சொன்னானா. அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, இது போல தான்ப்பா நீ சின்ன சின்ன காரியங்கள் வந்து தவறுகளை இப்போவே நீ வந்து வெட்டி போட்டாதான் நீ பெரிய ஆள் ஆகும்போது உனக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்கள் வெளிப்படும். இப்போவே கெட்ட குணங்கள் உனக்கிட்ட இருந்துச்சுன்னா உங்ககிட்ட யாருமே நேசிக்க மாட்டாங்க. இந்த பூக்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, அதனால என்ன பண்ண முடியல, உன்னால் பிக்க முடியல. அது மாதிரி நீ இந்த பூக்களை போல் நீ இருந்த அப்படின்னா உங்ககிட்ட நல்ல குணங்கள் இருக்கும், உங்ககிட்ட நிறைய பேர் வந்து பேசுவாங்க, அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை அந்த சிறுவனுக்கு கற்றுக் கொடுத்தாங்களாம். இது மூலம் இந்த கதை மூலமாக வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. என்ன அப்படின்னா, எபிரேயர் 12:15, உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இது ஒரு வகையான வேர். அதுபோல் இந்த வேர் போல நம்ம மனசில் நச்சு வேர், அதாவது கெட்ட எண்ணங்கள் வந்து இருந்தது அப்படின்னா, ஒருத்தவங்க மேலே இருக்குது அப்படின்னா அந்த கெட்ட எண்ணங்கள் என்ன ஆகும்னா, ஒரு நாள் அவங்க மேலே எரிச்சலை உண்டாகும், கோபத்தை உண்டாகும், நாளடைவில் அவங்கள கொலை செய்கிறதுக்கான திங்கிங் கூட வந்துடும். அதான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, பல நாள் பகை ஒரு நாள் கொலை அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துடும். எப்படி அந்த சிறுவன் அந்த அழகான பூக்களை பறிக்க முடியலையோ, அது பறிக்க முடியலை, ஏன்னா அந்த பூக்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதுபோல தான் நம்ம நச்சு வேறு கெட்ட எண்ணங்களை வந்து நம்ம இப்படி தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்குள்ள நல்ல அன்பான வேரை விதைக்கணும். அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மரங்கள் இருக்குது, அதெல்லாம் சின்ன வேராக இருந்து தண்ணி ஊற்றி பெரிய மரங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த மரத்தை வெட்டினா அவ்வளோ சீக்கிரமாக அந்த வேரை வந்து பிடுங்க முடியாது. அதுபோல் நம்ம மனசில் இருக்கிற பெரிய பெரிய கசப்பான எண்ணங்களை ஃபுல்லாமே அந்த வேர்கள் முளைச்சிருச்சுன்னா முன்னாடியே அதை பிடுங்கி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அது வந்து மரமாகி அந்த வேர் வந்து நாளடைவில் பெருசாகி அந்த கசப்பு பெருசாகி பின்னாடி அந்த கொலை செய்கிற அளவுக்கு முடிவுக்கு எண்ணத்துக்கு கொண்டு வந்துடும். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து அழகான அந்த பூக்களை போல இருக்கணும். அந்த பூக்கள் வந்து நிறைய மனங்களை கொடுக்கணும். அந்த மனங்கள் கொடுக்க ஆரம்பிச்சினாலே அந்த மனது அதாவது மனங்களோட வாசனைக்கு அநேகர் நம்ம கிட்ட வந்து பழகுவாங்க. அதுபோல் நம்ம மனசில் இருக்கிற அந்த நச்சு வேரை எடுத்துட்டு அன்பான வேரை உள்ள நம்ம விதைக்கும் போது நம்ம கிட்ட 4 பேர் அன்பாக பேசுவாங்க, அன்பாக பழகுவாங்க. ஸோ இந்த நிமிஷம் நம்ம யோசிப்போம், நம்ம கிட்ட சின்ன சின்ன கசப்பான வேர் இருந்தது அப்படின்னா இன்றைக்கே தூக்கி போடுவோம், அன்பான வேர்களை விதைப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். காட் பிளஸ் யூ.